ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் செவஹாபி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாடல்ஸ் தான் பார்க்க போறோம். மாடல்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம மாடல்ஸ் பத்தி தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாடல்ஸ் பத்தி தான் பார்த்தோம். மாடல்ஸ்னா என்னென்ன வெர்பு? மாடல் வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ மாடல் வெர்பு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கேனு, குட்டு, மே, மைட்டு, அப்புறம் ஷல்லு, ஷுட்டு, வில்லு, வுட்டு, அந்த மாதிரி ஹேவ் டு, யூஸ்டு டு, ஆட் டு, இதெல்லாம் மாடல் வெர்பு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாடல் வெர்ப்லாம் என்னென்ன எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒரு பாசிபிலிட்டி பற்றி பேசுறதுக்கும், அதாவது ஒரு செயல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அதை பற்றி சொல்றதுக்கு மாடல் வெர்ப் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கு, அதை பற்றி யூஸ் ஆகுறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஒன்று ப்ரிடிக்ட் பண்றதுக்கு, கணிக்கிறதுக்கு, இது அதுவாக கூட இருக்கலாம், இது இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் நிறையக்கு மாடல் வெர்ப் யூஸ் ஆகுது. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, வில்லு, உண்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதே மாடல்ல கேன், குட். கேனும் குட்டும் எப்படி மாடல் வெர்ப்ல எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பயன்படுது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? கேனு, குட்டு, இன்னொரு வார்த்தை ஏபிள் டு அப்படின்னு ஒரு வார்த்தை. எல்லாமே ஒன்று தான். கேன்னாலும் ஒன்று தான். குட் கேன்னா ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கு, முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்களா? அப்போ எப்பவுமே இங்கிலீஷ் கிராமர்ல என்ன சொல்லுவோம்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். இது எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கேனு, குட்டு, ஏபிள் டு, இது எல்லாமே ஒரு செயல் செய்ய முடியும், அதுக்கான எபிலிட்டி ஒருத்தவங்க கிட்ட இருக்கு, இல்லை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு செய்யறதுக்கு சொல்றதுக்கு பயன்படக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா? அப்போ கேன்ன்றது இப்ப ப்ரெசென்ட்ல ஒரு செயல் முடியுன்றதை பத்தியும், குட்ன்றது பாஸ்ட்ல ஒரு செயல் முடியுன்றதை பத்தியும், ஏபிள் டு பொதுவா முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். சரிங்களா? இதுதான் மாடல். அப்போ பாசிபிலிட்டி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு செயல் செய்யறதுக்கான எபிலிட்டியோ இல்லை பாசிபிலிட்டியோ இருக்கு அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் மாடல்ஸா யூஸ் ஆகுது, மாடல் வெர்பா யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க். ஐ எம் ஏபிள் டுனா என்னால் முடியும். ஏபிள் டுனாலும் ஒன்று தான், கேர்னாலும் முடியும். கேர்னால ஒன்று தான். ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க்னா அந்த வேலையை செய்ய என்னால் முடியும். ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படின்னா ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க். சரிங்களா? ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க்னா அந்த வேலையை செய்ய என்னால் முடியும். இங்கே இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. ஐ கேன் ஏபிள் டு டூ த ஒர்க். இது காமன் மிஸ்டேக் அதெல்லாம் நம்ம பண்றது என்ன அப்படின்னா, கேன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், ஏபிள் டு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். எபிலிட்டி பத்தி தான் பேசுது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க்னு சொல்லணும். இல்ல ஐ கேன் ஏபிள் ஐ கேன் டூ த ஒர்க்னு சொல்லணும். இல்ல ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்பவுமே நீங்க கேனையும் ஏபிள் டுவையும் ஒரே சென்டென்ஸ்ல அந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இது எப்பவுமே வர காமன் மிஸ்டேக். இதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாது. சரிங்களா? இதுதான் சொல்றேன். ஓகே. அடுத்தது பாருங்க. இப்போ அந்த கேனு, ஏபிள் டு எப்படி எப்படி பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம். கேன் எப்பவுமே ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், இந்த செயலை எனக்கு செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேன் யூஸ் ஆகுது. இதே அந்த செயலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறன் எபிலிட்டி இல்லாததை பத்தியும் அந்த கேனாட் அப்படின்ற வார்த்தை, கேன் அந்த செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்குன்னு சொல்லுது. கேனாட் அந்த செயலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எபிலிட்டி இல்லாததை பத்தி பேசுது. ஸோ இங்க பாருங்க, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேனாட் ஸ்விம் நவ் அப்படின்னா இப்போ என்னால ப்ரெசென்ட்ல, ஏன்பா உன்னால நீந்த முடியுமா, நீ நீச்சல் அடிக்கிறியா, ஸ்விம் பண்றியா அப்படின்னு உங்க அப்பா கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அப்பா நீ நீச்சல் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றீங்க நீங்க? நோ நோ ஐ கேனாட் ஸ்விம் நவ் அப்படின்னு சொன்னா இப்போ என்னால நீச்சல் அடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. ஸோ அப்போ ஐ கேனாட் ஸ்விம் நவ்னா என்னால் இப்போ நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இது வரைக்குமே பாருங்க, ஐ கேனாட் ஸ்விம்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம்.
ஏன்னா திறன் என்கிட்ட இல்ல. சரிங்களா? இதே ஐ குட் நாட் ஸ்விம் அப்படின்னா, கடந்த காலத்துல என்ன வந்து நேத்து எங்க அப்பா அந்த ஸ்விம்மிங் பூல் கூட்டு போனாங்க. நேத்து ஹாலிடேன்றதால சண்டேவுக்கு எனக்கு போய் நீச்சல் அடிக்க சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், ஐ குட் நாட் ஸ்விம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால நீந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ கடந்த காலத்துல என்னால ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது குட் நாட்டும், இப்ப பிரசன்ட்ல ஒரு செயலை என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னது கேனாட்டும் யூஸ் ஆகுது. கேன் அப்படின்னா இப்போ ஒரு செயலை செய்ய முடியும். கேனாட் அப்படின்னா குட் அப்படின்றது வந்து கடந்த காலத்துல என்னால ஒரு செயலை செய்ய முடிஞ்சது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க. ஃபியூச்சர்ல இப்போ கேன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு செயலை செய்ய முடியும். குட் அப்படின்றது வந்து கடந்த காலத்துல. இதே ஃபியூச்சர்ல என்னால ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு வில் ஹாவ் டு அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். வில் ஹாவ் டு யூஸ் ஆகும். கேனும் யூஸ் ஆகும். சரிங்களா? இது கேன் வந்து ப்ரெசென்ட்லயும் ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூச்சர்லயும் ஒரு செயல் செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எப்பவுமே ஃபியூச்சர்ல ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதை பத்தி பேசுறது வில் ஹாவ் டு அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஐ வில் பி ஏபிள் டு டு டூ த ஒர்க். ஐ வில் பி ஏபிள் டு டூ த ஒர்க். அப்ப அந்த ஒரு வேலையை நாளைக்கு ஒரு நாள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா டுமாரோ பாருங்க. எஸ் ஐ வில் பி எப்பா ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஃபியூச்சர் இனிமேல் வரப்போற காலத்துல ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லன்னா ஐ வில் பி ஏபிள். என்னால் செய்ய முடியும்னா ஐ வில் பி ஏபிள் டூ த ஒர்க் அப்படின்ற போது இந்த வில்லு வந்துட்டாலே அது இனிமேல் வரப்போற ஃபியூச்சர்ல என்னால ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கு. வில் வந்துட்டாலே அது வந்து எதை பத்தி பேசும், ஃபியூச்சரை தான் பத்தி பேசும். இனிமேல் வரப்போற காலத்தை பத்தி தான் பேசும். ஸோ அப்போ ஐ வில் பி ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படின்னாலே அது வந்து என்னால் இந்த செயலை செய்ய முடியும். அது எப்போ நாளைக்கா நாளன்னைக்கா இல்லை அடுத்த மாசமா அடுத்த வருஷமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பர்டிகுலரா அந்த டைமை மென்ஷன் பண்ணும்போது அதை சொல்லிக்கலாம். ஆனா பட் ஐ வில் பி ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படின்னாலே அது ஃபியூச்சர் தான் கொடுக்கும். ஏன்னா வில் அப்படின்றது வந்து எப்பவுமே இனிமேல் வரப்போற காலத்துல ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்தது ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படின்னா என்னால இப்போ ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க. ஏபிள் டுவும் ஒண்ணுதான், கேனும் ஒண்ணுதான். சரிங்களா? ஏபிள் டு ஒண்ணுதான், கேன் ஒண்ணுதான். ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க்னா என்னால இருந்து செய்ய முடியும். ஐ கேன் ஸ்விம்னா என்னால நீந்த முடியும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா கேன் பக்கத்துல வெர்பு ப்ரெசன்ட் வெர்பு, அதாவது ஒரு வெர்பு ஃபார்ம் பக்கத்துல உடனே வந்துடும். ஐ எம் ஏபிள் டு இந்த வெர்பு பக்கத்துல தான் வரும். டூ த ஒர்க் இல்ல ஐ எம் ஏபிள் டு ஸ்விம் நவ், ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக். சரிங்களா? அப்போ இதெல்லாம் சொல்றது வந்து கேனும் ஏபிள் டுவும் சேம் தான். இதே இந்த இடத்துல பாருங்களேன். ஐ குட் ஸ்விம் அப்படின்றது என்னால கடந்த காலத்துல நீந்த முடிஞ்சது. அப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா இனிமேலும் ஒரு நல்ல ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பி ஏபிள் டு. அப்போ அவங்களால ஒரு செயலை செய்ய முடியும்னா தே வில் பி ஏபிள் டு டூ த ஒர்க். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க. இப்போ உன்னால ஒரு செயலை செய்ய முடியுமான்னு சொல்றதுக்கு ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஐ கேன் ஸ்விம் நவுனா இப்போ ஐ கேன் ஸ்விம் அப்படின்னா இப்போ என்னால நீந்த முடியும். அதே மாதிரி ஐ குட் ஸ்விம்னா பாஸ்ட்ல என்னால் நீந்த முடிஞ்சது பட் இப்ப முடியல அப்படின்னா. ஐ குட்னாலே கடந்த காலத்துல. சரிங்களா? கடந்த காலத்துல. இப்போன்னும் போது வந்து கேனு, இனிமேல் போது வில் ஹாவ் டு, வில் பி ஏபிள் டு. சரிங்களா? ஓகே. இப்போ இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நிறைய பேர் நினைப்பீங்க ஏபிள் டுக்கும் கேனுக்கும் என்ன வித்தியாசம்னா சின்னதா ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஐ கேன் சிங், இப்போ அவனால பாட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னால பாட முடியும் அப்படின்னு சொல்றது. இப்போ இங்க பாருங்க. அதே மாதிரியே நீங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, இல்ல ஒரு 2 நாளா ஒரு தொடர்ந்து இருமல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களேன்.
அப்போ இப்போ உன்னால பாட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க ஐ அம் ஏபிள் டு சிங் நவ் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னா 2மே ஒண்ணு தான். பட் சின்ன வித்தியாசம் இருக்கு. கேன் வரும்போது ஜென்ரலா எப்பவுமே நம்ம சொல்றது ஒரு செயலை செய்ய முடியும்னு சொல்றது. பட் ஏபிள் டுன்னு சொல்லும்போது எப்போ வந்து சொல்லலாம் அப்படின்னா, என்னால ஒரு செயலை செய்ய முடியும். ஆனா இப்போ இப்ப இங்க பாருங்களேன். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. "ஏம்பா உடம்பு சரியில்லாம இருக்கியே! நீ வர காம்படிஷன்ல பாட முடியுமா? அந்த சிங்கிங் காம்படிஷன்ல பாட முடியுமான்னு?" கேட்டா, எஸ் ஐ அம் ஏபிள் டு சிங் நவ். என்னால பாட முடியும். அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கான அந்த எபிலிட்டி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எதனாலயும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தொண்டை கரகரப்பா இருக்கு. தொடர்ந்து இருமல் இருக்கு. உங்களால பேச முடியுமான்னா, பரவால்ல. இப்ப என்னால பேச முடியும். நான் என்ன சிரப் சாப்பிட்டுருக்கேன், டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். இப்ப என்னால பேச முடியும்னா, ஐ அம் ஏபிள் டூ டூ த வொர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ அம் ஏபிள் டூ சிங் நவ். அப்ப ஏபிள் டூ சிங் நவ். ஏபிள் டூ அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணும்போது, ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல, இல்ல எதனால முடியல. அப்போ வந்து கேட்கறாங்க. "ஏம்பா இப்போ உன்னால செய்ய முடியுமா?" முடியும்னா, ஐ அம் ஏபிள் டூ சிங் நவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? இப்ப ஐ கேன்ன்றது வந்து எப்பவுமே நார்மலா சொல்றது. ஜென்ரலா சொல்றது. ஏபிள் டூவும் கேனும் ஒண்ணு தான். பட் சின்ன வித்தியாசம் தான். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. ஒரு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ரன்னிங்ல ஓடி போய் ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க. அப்ப திரும்பி நிறைய பேர் வந்து தூக்கிட்டு என்ன கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி அடுத்த ரவுண்டு காம்படிஷன் இருக்கு. ரன்னிங் காம்படிஷன் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து உங்க பிடி மாஸ்டர் வந்து கேட்குறாரு. ஏப்பா இப்போ ஓட முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க சொல்லுங்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ ஆ இப்போ நான் என்னால ஓட முடியும் சார். ஐ எம் ஏபிள் டு ரன் நவ். ஐ எம் ஏபிள் டு ரன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னால முடியும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஏபிள் டு வந்துரும். சரிங்களா? இது பொதுவா என்னால முடியும்னு சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்குள்ள சின்ன வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. பட் 2மே ஒண்ணுதான். இப்ப இதே பாருங்க. குட் வச்சு சொல்லலாம். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் த கிளாஸ். இப்போ கேனு, குட் எங்க வேறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கேன் வரும். கேன் வந்து நான் என்ன சொன்னேன்? கேன் வந்து ப்ரெசென்ட்ல ஒரு செயல் செய்ய முடியும்னு பத்தி சொல்லலாம். ஃபியூச்சர்ல ஒரு செயல் செய்ய முடியும்னு பத்தி சொல்லலாம். வுட்டுன்றது பாஸ்ட்ல மட்டும் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்றத பத்தி பேசுது. அதே மாதிரி வில் பி ஏபிள் டு அப்படின்றது ஃபியூச்சர்ல ஒரு செயலை செய்ய முடியுன்றத பத்தி பேசுதா? அப்ப இந்த சென்டென்ஸ் மட்டும் பாருங்களேன். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் அ கிளாஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா இது வரைக்குமே ப்ரெசென்ட்ல தான் வருது. மீனிங் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா இப்போ என்னால் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால் பேச முடியும்னு அர்த்தம். இங்கிலீஷ் பேச முடியும். ப்ரெசென்ட்ல சொல்ற மாதிரி ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். உன்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா? பேச முடியும். அது இங்க பாருங்க. அடுத்த டைப் ஆஃப் அந்த வேர்டு பாருங்க. ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் த கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னா இந்த ஆஃப்டர் வந்துட்டாலே அது வந்து ஃபியூச்சர்ல தான் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆஃப்டர் கம்ப்ளீட் த கிளாஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட் த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னால் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஆனால் எப்போ? நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. இப்போ கிளாஸ் முடியலன்னோ இனிமேல் தான் முடியும். அப்போ ஃபியூச்சர் பற்றி சொல்லுதா கேன் இந்த இடத்துல? என்ன சொல்லுது? ஃபியூச்சர் பற்றி பேசுதா? அதனால தான் சொன்னேன். இப்போ 2 விதமா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உன்னால இப்போ பேச முடியுமா? இங்கிலீஷ் பேச முடியுமா? இல்ல இப்போ உன்னால ஸ்விம் பண்ண முடியுமா? எஸ் ஐ கேன் ஸ்விம் நவ் அப்படின்னு சொல்றோம். அப்ப கேன் வந்து பிரசன்டா யூஸ் ஆகுது. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க ஃபியூச்சர் நவ் யூஸ் ஆகுது. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆஃப்டர் கம்ப்ளீட் த கிளாஸ். கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால பேச முடியும். அப்ப ஃபியூச்சர்லயும் கேன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. எவ்ரி உமன் கேன் வாக் ஆஃப்டர் 2-3 days ஃப்ரம் டெலிவரி. இது சிசேரியன். சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகுதுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு டெலிவரி ஆகிருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அப்போ டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏஞ்சி உடனே நடக்க முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு 2-3 days இல்லை 5 days போனால் தான் அவங்க நடக்க முடியும். ஏன்னா பெயின் இருக்கும்ல. அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி உமன் கேன் வாக்.
எல்லாராலையும் நடக்க முடியும். எவ்ரி உமன் கேன் வாக் ஆஃப்டர். இந்த இடத்துல கேன்றது ப்ரெசென்ட்டை சொல்லுது. ஆனால் இந்த சென்டென்ஸ்ல ஃபியூச்சர் பற்றி பேசுது. இனிமேல் எவ்ரி உமன் கேன் வாக் ஆஃப்டர் 2 or 3 days ஃப்ரம் சிசேரியன் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சரி சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 நாள் கழிச்சுடா, ஆஃப்டர் 2-3 days ஃப்ரம் சிசேரியன் டெலிவரி எவ்ரி உமன் கேன் வாக். சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 நாள் கழிச்சுடா, அப்போ எல்லா பெண்களும் வந்து இந்த டெலிவரி ஆன பெண்கள் வந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல கேன் வந்து ஃபியூச்சர் பத்தி சொல்லுது. எப்போ ஃபியூச்சர் பத்தி சொல்லும்? கேன் வந்து தனியா வந்துச்சுன்னா ப்ரெசண்ட்டை பத்தி தான் சொல்லும். ஆனா அதுக்கு அந்த சென்டென்ஸ்லயே ஒரு ஃபியூச்சர் அப்புறமா தான் இந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபியூச்சரை பத்தி அந்த கேன் பேசும். சரிங்களா? ஓகே, அடுத்தது. இப்போ கேன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, கேன் வந்து எப்பவுமே எபிலிட்டி எபிலிட்டி பற்றி தான் பேசுது. ஒரு திறன் பற்றி பேசுது. ஒரு செயலை செய்யறதுக்கான திறன் வந்து எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் கேன் யூஸ் ஆகுது. அது இப்போ பாருங்களேன், இந்த ஃபீல், ஹியர், சி, ஸ்மெல், டேஸ்ட், இது எல்லாமே இதெல்லாம் வந்து என்ன ஆகுது? மனுஷங்களால டச் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபீல் பண்ண தான் முடியும். இப்போ ஒரு ஸ்மெல் இருக்கு, ஸ்மெல்லு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நறுமணம் இருக்கு, நறுமணம் வீசுது அப்படின்னா நம்ம அதை ஸ்மெல் பண்ண தான் முடியும் தவிர அதை டச் பண்ண முடியாது. அப்போ எது எதெல்லாம் மனுஷங்களால உணர மட்டும் முடியுதோ அந்த மாதிரி டைம்ல நம்ம கேன் வந்து அதிக யூஸ் ஆகும். ஃபுட்டும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஏபிள் யூஸ் ஆகும். ஸோ அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபீல், ஹியர், சி, ஸ்மெல், டேஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம். திங்க் பண்ணுறது எப்படி? நம் நம்புறது, டிசைட் பண்ணுறது, ஞாபகப்படுத்துறது, புரிஞ்சுக்கிறது, இதை எல்லாத்தையும் பற்றி பேசும்போதும் கேன் வந்து அங்கே வருது. எப்படின்னு பாருங்களேன். ஐ கேன் ஃபீல் த ஹாப்பினஸ் அப்படின்றது. மகிழ்ச்சின்றது நம்மளால டச் பண்ண முடியாது. பட் மகிழ்ச்சியை வந்து ஃபீல் பண்ணலாம். ச்சே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா இப்போ. அப்போ ஐ கேன் ஃபீல் த ஹாப்பினஸ். இப்போதான் அந்த சந்தோஷத்தை என்னால், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போதான் என்னால் உணர முடியுது. ஐ கேன் ஃபீல் த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும்போது கேன்றது இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி பேசுது. ஐ கேன் ஃபீல் த ஹாப்பினஸ். அப்போது அந்த மாதிரி ஒரு டச் பண்ண முடியாத ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் எல்லாமே லைஃப் ஹாப்பினஸ் அப்படின்றத வந்து பேசும்போது ஃபீல், அப்போ கேன் ஃபீல் அப்படின்ற வார்த்தை வரும். அதே பாருங்க, நிறைய டைம் சொல்லுவோம் ஐ கேனாட் பிலீவ் திஸ் ஈவெண்ட், ஐ கேனாட் பிலீவ் திஸ்ன்னு சொல்லுவோம். இது ஐ கேனாட் பிலீவ் திஸ், அதனால நம்பவே முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பிலீவ்ன்றது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? அதை டச் பண்ணவும் முடியாது, அதை ஃபீல் பண்ணலாம், திங்க் பண்ணலாம் அதை பற்றி. ஸோ அப்போ ஐ கேனாட் பிலீவ் அப்படின்னா அந்த மாதிரி பிலீவ், டிசைட், ரிமெம்பர் அதுக்கு முன்னாடியும் கேன் தான் வருது. கேனு, குட், ஏபிள் டு, வில் பி ஏபிள் டு அப்படின்றதுலாம் வரும். ஸோ அப்போ ஐ கேனாட் பிலீவ்ஸ்னா என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. They might have completed by tomorrow itself. They might have completed by tomorrow itself. அவங்க அதை நாளைக்கே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். They might have completedனா இது முன்னாடி நம்ம பார்த்தது might have completed, might plus have plus past participle. அப்போ மைட்ன்றது ஃபியூச்சரை பத்தி இந்த இடத்துல பேசுது. என்னன்னா உங்கள்கிட்ட கேட்டுவாங்க, ஏன்பா அவங்க எப்பதான்ப்பா இதை முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, எப்பதான் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை வந்து எப்போ அதை எப்போதான் முடிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது they might have completed tomorrow itself. அவங்க நாளைக்குள்ள அதை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். they might have completed by tomorrow itselfனா நாளைக்கே அவங்க அதை முடிக்கலாம், சான்ஸ் இருக்கு. மைட்டுன்னு வரும்போது அது சான்ஸ் பத்தி பேசும். லாஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாருங்க, அப்போ இட் கேன் பி பெர்ஃபார்ம்டு பை தெம். இட் கேன் பி பெர்ஃபார்ம்டு பை தெம். ஒரு ஈவெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஈவெண்ட்டை கொடுத்து அப்போ இதை நீங்கள் நடத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ சில பேர் சொல்கிறாங்க, இப்போ நடத்திடுவீங்கல்ல, நடத்தலாம் சார், பட் அவங்களால இதை நடத்தியும் காட்ட முடியும். நிச்சயமா சார், ஏன் அப்படி டவுட்டாக கேட்குறீங்க? அதை அவங்க நடத்தி முடிச்சிருவாங்க, கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா இட் கேன் பி. அப்போ கேன் வந்துட்டாலே இது கன்ஃபார்மாக ஒரு முடியும், அதுக்கான எபிலிட்டி இருக்கு. இட் கேன் பி பெர்ஃபார்ம்டு பை தெம்னா அவங்களால அதை பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும்.
அப்படின்னு சொல்லுது. அப்போ இது வந்து கேன் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இது மைட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ ஏபிள் டு மட்டும் எப்போ பயன்படுத்தலாம்? இப்போ 2-3 நாளாக உங்களுக்கு ஃபீவர், உங்கள் அப்பா வந்து கேட்குறாங்க, ஏப்பா இப்போ இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அப்போ என்ன சொல்லணும்? ஐ கேன் ரைட் த எக்ஸாம்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போ அந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு உங்களால் கேட்கும்போது, எஸ் ஐ எம் ஏபிள் டு ரைட் த எக்ஸாம், இல்லை ரைட் மை எக்ஸாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னோட எக்ஸாம்ல நான் எழுதுவேன், எனக்கு அந்த திறன் இப்போ இருக்கு, இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதே ஐ கேன் ரைட் மை எக்ஸாம்னு சொல்லலாம். பட் ஒரு இதால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அப்போ வந்து கேட்குறாங்க உங்களால அப்போ அந்த டைம்லலாம் வந்து நீங்க ஏபிள் டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது பாருங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அப்போ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்து எப்போ ப்ளே ஆகும்? ஐ வாஸ் நாட் ஹாப்பி நாட் பீயிங் ஏபிள் டு மீட் யூ. எனக்கு இப்போ நேற்று வந்து ஒரு செயல் நடந்திருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஐ எம் ஹாப்பி. இதே பாஸ்ட் டென்ஸ் சொன்னா ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்றேன். வாசி வேற எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன்? கடந்த காலத்துல ஒரு செயல் நடந்ததை பத்தி பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கோம் இந்த சென்டென்ஸ்ல? ஐ வாஸ் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. எனக்கு சந்தோஷமே இல்லை. எதுக்காக? நாட் பீயிங் ஏபிள் டு மீட் யூ. என்னால உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னால உன்னை அப்போ பார்க்க முடியல, அதனால நான் சந்தோஷமே படல. நான் உன்னை பார்த்துருந்தேனே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஏன்டா ரொம்ப நேத்து நம்ம நிறைய டைம் சொல்லுவோம்ல, சரி எனக்கு ரொம்ப நேற்று கஷ்டமாயிடுச்சு, நான் உன்னை பார்க்க முடியலன்னு, உன்னை பார்க்கலல்ல, உன்னால உன்னை வந்து என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் நாட் ஹாப்பி நாட் பீயிங் ஏபிள் டு மீட் யூ. உன்னை பார்க்க முடியல அப்படின்றத நினைச்சதுனால, சாரி, உன்னை பார்க்க முடியல அப்படின்றதுனால எனக்கு நேற்று கவலையா இருந்துச்சு, நான் சந்தோஷமா இல்லை. சரிங்களா? அதுதான் வாஸ் நாட் ஹாப்பி நாட் பீயிங் ஏபிள் டு மீட் யூ. இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு சொல்ல வரேன், வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தை வந்திருக்கு. இப்போ இது வரைக்குமே கேனு, குட்டு, மே, மைட் இது கூடலாம் வெர்பு தனித்தனியா அப்படியே பக்கத்துல இந்த பிரசன்டென்ஸ் வெர்பு அப்படியே வரும், ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்காது. பட் இந்த சென்டென்ஸை பாருங்க, பியோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. பி ஐ வாஸ் நாட் ஹாப்பி ஐ வாஸ் நாட் ஹாப்பி நாட் பீயிங் ஏபிள் டு வாக் வித் யூ. சரி, நேற்று நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் உன் கூட நடந்து போகலான்ட்டு, அப்போ என்னால நடந்தே போக முடியலன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அது எப்படி சொல்லுவோம்? ஐ வாஸ் நாட் ஹாப்பி நாட் பீயிங் ஏபிள் டு வாக் வித் யூ. சரியா? நான் நேற்று உன் கூட படிக்க வர்றதா இருந்தேன், ஆனா என்னால முடியல, அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் நாட் ஹாப்பி நாட் பீயிங் ஏபிள் டு ஸ்டடி வித் யூ. உன் கூட படிக்க முடியலன்றதால எனக்கு நேற்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்க பாருங்க. ஐ வில் பி ஏபிள் டு ரீச் தேர். ஐ வில் பி ஏபிள் டு ரீச் தேர். இப்போ ஏபிள் டு அப்படின்றது வந்து எப்படி? நான் இப்போ என்னால் செய்ய முடியும்னா ஐ எம் ஏபிள் டு. பாஸ்ட்ல என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா ஐ வாஸ் ஏபிள் டு. ஃபியூச்சர்ல இதே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பி ஏபிள் டு. அப்போ ஏபிள் டு அப்படின்ற ஒரு வார்த்தை ப்ரெசென்ட்ல வரும்போது மாறுது, ஐ எம் ஏபிள் டுன்னு வந்துடுது. பாஸ்ட்ல வரும்போது வாஸ் ஏபிள் டுன்னு வந்துடுது. ஃபியூச்சர்ல வரும்போது வில் பி ஏபிள் டு அப்படின்னு வந்துடுது. இப்போ ஃபியூச்சர்ல என்னால் செய்ய முடியும், ஒரு செயலை செய்ய முடியும்னு சொல்றப்ப கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல வில் பி ஏபிள் டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ வில் பி ஏபிள் டு ரீச் தேர். என்னால அங்க வர முடியும்ப்பா, ஏன்னா என்னால வர முடியாதுன்ற. இப்ப இதையே வந்து ஐ கேன் ரீச் தேர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஐ வில் பி ஏபிள் டு ரீச் தேர் அப்படின்னு சொல்லலாம். உங்க விருப்பம் தான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ஏபிள் டுக்கும் கேனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் சொன்னேன்.
அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே. இப்போ இதை பாருங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரோட் ஒர்க் we can drive here. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரோட் ஒர்க் we can drive here. இந்த ரோடெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளால இதை டிரைவ் பண்ண முடியும். நம்மளால இந்த ரோட்ல டிரைவ் பண்ண முடியும். ஸோ அப்போ கேன் அப்படின்றது வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லுது. எப்போ அதே சென்டென்ஸ்ல ஒரு செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு சொல்றப்போ கேன் வந்து ஃபியூச்சராகவும் ஃபியூச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையும் மாறுது. வி கேன் டிரைவ் ஹியர் எப்போ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரோட் ஒர்க். நம்மளால இங்க வண்டி ஓட்ட முடியும்னா, ஆனா எப்போ ஓட்ட முடியும்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரோட் ஒர்க். இந்த ரோடு ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால இங்க வண்டி ஓட்ட முடியும். இன்னும் முடியல, இனிமேல் தான் ஃபியூச்சர்ல தான் முடியும் அப்படின்னு சொல்றப்போ கேன் வந்து இந்த இடத்துல ஃபியூச்சரை பத்தி பேசுதுன்னு சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன கடைசியா இது என்ன சொல்லுது? யூ கேன் கோ ஹோம் when you finish this work. இப்போ இதே வந்து நம்ம கிட்ட கேன் வச்சு ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்போ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் கோ ஹோம், யூ கேன் கோ டு அ ஹோம், யூ கேன் கோ ஹோம் when you finish your work. உங்க வேலையை உங்க வேலையை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் when you finish your work, உங்க வேலையை முடிக்கும் போது யூ கேன் கோ யுவர் ஹோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா வேலையை முடிக்கும் போது நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம். அப்ப இன்னும் முடியல, முடிக்கிறப்ப நீங்க வீட்டுக்கு போகலான்றது கேன் சொல்லுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஃபியூச்சரா சொல்லக்கூடிய வார்த்தையா மாறுது. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? வி கேன் மீட் நெக்ஸ்ட் வீக், வி கேன் மீட் நெக்ஸ்ட் வீக். அப்ப இந்த இடத்துல கேன் அப்படின்றது ஃபியூச்சர்ல பத்தி சொல்லக்கூடிய வார்த்தையா யூஸ் ஆகுது. எப்போ இந்த நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால யூஸ் ஆகுது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கேன் வந்து என்ன சொல்ல வரேன்னா ப்ரெசன்ட்டையும் யூஸ் ஆகும், குறிக்குது, ஃபியூச்சரையும் குறிக்குது. ஃபியூச்சர் எப்போ குறிக்கும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வரும்போது தான் கேன் வந்து ஃபியூச்சரை குறிக்கும். உதாரணத்துக்கு ஐ கேன் ஸ்பீக், என்னால பேச முடியும்னா இது வந்து ப்ரெசன்ட். இதே ஐ கேன் ஸ்பீக் டுமாரோ, அப்போ இந்த இடத்துல என்ன வருது? ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்துருது. என்னால பேச முடியும் எப்போ? நாளைக்கு தான் என்னால பேச முடியும். இப்போ எனக்கு மௌனம் விரதம் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன ஃபைனலா இது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா கேன் அப்படின்றது வந்து ஒரு எபிலிட்டி பத்தி பேசுது, ஒரு செயல் செய்யறதுக்கான திறன் இருக்கு அப்படின்னு பேசுது. கேனு இது எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி ஏபிள் டூவும் அதுதான் பத்தி பேசுது. கேனை தான் பத்தி பேசுது, குட் அதுதான் பத்தி பேசுது. சரியா? ஸோ என்னன்னா ஐ எம் ஏபிள் டு டூ த ஒர்க். இப்போ நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா கேன், குட், வில் பி, ஏபிள் டு, இது எல்லாமே கேன்றது ப்ரெசண்ட்டை பற்றியும் சொல்லும், ஃபியூச்சரை பற்றியும் சொல்லும். குட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் பற்றி பேசும்போது, வில் பி ஏபிள் டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃபியூச்சர் பற்றி பேசும்போது. அப்போ கேன், குட், வில் பி ஏபிள் டு, வில் வந்துட்டாவே நம்ம இனிமேல் நடக்க போகிற ஃபியூச்சர் பற்றி தான் பேசுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேன் வந்து ப்ரெசண்ட்டை பற்றி சொல்லும், குட் வந்து பாஸ்ட் பற்றி சொல்லும், வில் பி ஏபிள் டுன்றது ஃபியூச்சர் பற்றி சொல்லணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாமா? சின்னதாக ஒரு விஷயம் கேன்றது என்னால் பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போ இங்கே ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால் இங்கிலீஷ் பேச முடிஞ்சுது. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் எஸ்டர்டே பட் நாட் நவ் அப்படின்னும் போது என்னால் இங்கிலீஷ் வந்து நேற்று நான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசினேன், பட் இப்போ என்னால் பேச முடியல, ஏன்னா நாளைக்கு எனக்கு தமிழ் எக்ஸாம் இருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்போ பாஸ்ட்ல ஒரு செயல் நடத்துறதுக்கான எபிலிட்டி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது கூட்டு வந்துடும். இதே மாதிரி ஃபியூச்சர்ல என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னால் இனிமேல் ஃபியூச்சர்ல இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். இங்கே எப்போன்னு கேட்கும்போது ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி.
அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? புரியுதா? அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேனு, குட் இது 2மே. இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல இதுல. சரிங்களா? ஏபிள் டூ. சரிங்களா? ஓகே. இது மட்டும் தான். வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. பாய். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே.